ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது டிஎன்பிஎஸ்சி மேத்ஸ். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒரு கொஸ்டின் தான். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 43 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 31 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 21 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16. ஆப்ஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா 5, 6, 7, 8. இதோட மதிப்பு என்னன்னு கேட்டுட்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்தாவே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எண்டிலிருந்து வரணும். இப்போ உள்ளே இருக்கிற அந்த ஸ்கொயர் ரூட் இருக்கு இல்லையா, இந்த உள்ளே இருக்கிற அந்த ஸ்கொயர் ரூட்டிலிருந்து தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இப்போ 16ஓட ஸ்கொயர் ரூட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா 16, இது ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 4ன்னு வரும். அப்போ 16 இந்த இடத்துல ரூட் 16ஓட வேல்யூ என்னன்னு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம், 4 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இது இதோட என்டையர் வேல்யூவே தூக்கிட்டு நான் என்னென்னு போடுறேன், 4 அப்படின்னு போடுறேன். இப்போ இது ரெண்டுமே வந்து ரூட்டுக்குள்ளே இருக்குது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாமா, 21 + 4 25. இப்போ 25 ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும், 5. தட் மீன்ஸ் 5 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25 இல்லையா. ஸ்கொயர் ரூட் எடுக்கும் போது நமக்கு 5 தான் கிடைக்கும். அப்போ அகெயின் இந்த ஸ்கொயர் ரூட் என்டையராக ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 நான் என்னென்னு ரீப்ளேஸ் பண்ணுறேன், 5 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ 31 + 5 என்ன ஆகும், 36ன்னு வரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 இஸ் 6. அதாவது 6 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 36. ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 6ன்னு கிடைக்கும். இப்போ இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 என்னென்னு ரீப்ளேஸ் பண்ணுறேன், 6 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணுறேன். அகெயின் இதை ஆட் பண்ணிங்கன்னா 49 வரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49 வந்து 7. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 47 7 அப்படின்னும் போது என்ன ஆப்ஷன் நமக்கு வருது இதுக்கு, ஸோ ஆப்ஷன் சி 7.